இந்த விமர்சனங்கள் அப்படின்றது அவருடைய ஜனஜாதகத்தில் இருக்குது. பொதுவாகவே ராகு என்பது வந்து புகழ்னு சொல்லுவாங்க. அந்த ராகு இப்போ தடையாக இருக்கார் இல்லையா, இந்த தடையாக இருக்கிற காலத்தில் தான் இவங்க த்ரிஷாவோட அவங்க மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க, த்ரிஷாவோட வந்து இவர் வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எதிர்க்கட்சியால் வைக்கப்பட்டது. பொதுவாகவே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த விமர்சனமானது இருக்கும். ஆனால் அந்த விமர்சனத்தை குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அதில் வந்து புகழை ரொம்ப கொடுக்கக்கூடிய கிரகமானது சுக்கிரனோட சேர்ந்து ராகு, அதேமாரி சூரியன் செவ்வாயோட சேர்ந்து ராகு தான் உச்சாணி கொம்பு குத்திக்கிட்டு போவார். அந்த ராகு புகழை கொடுக்கும்போது சைடில் இந்த மாதிரி பிரச்சனையும் கொடுப்பார். இப்போ வந்து கலைஞரையா இருக்காங்கன்னா, கலைஞரையாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாளம்மாள் இருந்தாங்க, அப்புறம் ராசாத்தி அம்மாள் அவங்களாம் வந்தாங்க. அப்போ தயாளம்மாள் பிரச்சனை பண்ணியிருந்தால் ராசாத்தி அம்மாள் எங்கேருந்து வந்திருப்பாங்க? அரசியல் எப்படி ஜெயிச்சிருக்கிறது? சில ஜாதகம் வந்து கை கொடுக்கும். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜானகியம்மா இருந்தாங்க, ஜெயலலிதாம்மா கூட ஒரு ஒரு அரசியல் நட்பு இருந்துச்சு. ஜானகியம்மா பிரச்சனை பண்ணியிருந்தா இவங்க எப்படி மேலே வர முடியும்? அதாவது தன்னுடைய வெற்றிக்காக யாரை வேணாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு ஜெயிக்கிற ஜாதகம் தான் விஜயோட ஜாதகம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா சந்திரசேகரால் வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார். சந்திரசேகர் தான் அவருக்கு எல்லாமே பண்ணார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சந்திரசேகர் சார் வந்து தன்னுடைய சினிமா கேரியருக்கு சின்ன இடைஞ்சலாக இருப்பார். சில கதைகள்லாம் கேட்குறாரு, அந்த கதைகள் மூலிமா தனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு எப்போ நினச்சாரோ அப்போவே அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டார். அவங்க அப்பா மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டார். அவங்க அப்பா மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டு சினிமா கேரியரில் டாப்பில் அடித்து தூக்கிட்டு வந்தார். அதே போல் அரசியலுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி அரசியலாம் போகாதீங்க, பணத்தெலாம் விட்டுருவாங்க, விஜயகாந்த் சார்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் அப்போ மனைவியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அதோட த்ரிஷா பிரச்சனை வேறையா, ஏன்னா அந்த புகழை கொடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்கும். அதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சினிமா வேணாம், அரசியல் வேணாம், எது வேணான்னு ஒரு பொட்டிக்கடை வச்சு கொடுத்துடணும். அப்போ சினிமா அரசியல் புகழ் வரும்போது இதுவும் கூடவே வரதான் செய்யும், அது வேற தவிர்க்க முடியாது. அப்போ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொன்னார் வழியாக, அதுக்காக குடும்பத்தை விட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒதுங்கலை. அவர் வந்து அந்த வெற்றிக்காக தள்ளி வைக்கிறார். தள்ளி வச்சுட்டு தன்னுடைய உழைப்பை தன்னுடைய இலக்கை அடைகிறார். அதுதான் உண்மை. முதல்ல வந்து சினிமாவுக்காக அப்பா அம்மா தள்ளி நின்னார், அதே மாதிரி இப்போ வந்து அரசியலுக்காக மனைவி குழந்தைகளை தள்ளி நின்னார். இதுதான். அதை விட்டு மொத்தமாக சேர்ந்து வளர்றதுக்கான வாய்ப்பு வராது. எப்போதுமே சினிமா அரசியல் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபெக்டான விஷயம். அதில் வந்து டாப்பில் வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களில் இவங்களெல்லாம் இணைச்சிக்கிட்டு போகிறதுங்கிறது நிறையா பாதிப்பை கொடுக்கும். அதனால் அவங்க தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு ஜெயிக்கிறது ஒரு யுக்தின்னு சொல்லலாம்.